மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமான்னு சொல்லி தாங்க நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன கேட்கிறீங்கன்னா, இது ரெட் அலர்ட் அளவிற்கு மழை பொழிவு இருக்குமா? இல்ல சாதாரணமான ஒரு கனமழையாக இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அத நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஏன்னா ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து தற்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஆனா அதுக்காக மழையே வராம போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முதல் மிக கனமழை காத்திருக்கு. இன்று முதல் பலத்த மழை எச்சரிக்கை. நாகப்பட்டினத்தில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் செம மழை காத்திருக்கு. சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த புதுச்சேரி, கடலூர் வரைக்கும் இந்த கடலோர பகுதிகள்லாம் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழையும், கனமழையுமாக பகுதியாக நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஜனவரி 12ஆம் தேதி. அதாவது இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஜனவரி 20 வரைக்கும் நமக்கு மழை இருக்கு. விட்டு விட்டு நமக்கு கனமழை வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, நச நசன்னு மழை பெய்யுதுன்னு. அந்த மாரி ஒரு மழை பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில பலத்த மழை பொழிவுன்னு நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் தென் மாவட்டத்தில சில இடங்கள்ல தரைக்காற்று வந்து வேகமா இருக்கும். 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்ல தரைக்காற்று வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதோட கூடிய மழை பொழிவும் சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் முன்னேறிரும். ஒரே நேரத்தில எல்லா மாவட்டத்திலயும் அப்படியே கனமழை பெய்யாது. முதல்ல நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறைன்னு முதல்ல டெல்டா மாவட்டத்தில ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால்னு மழை இந்த பகுதிகள் அதிகரித்து, அதுக்கப்புறமா புதுக்கோட்டை, திருச்சியில நல்ல ஒரு மழை கிடைச்சதுக்கு அப்புறமா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல படிப்படியாக கனமழை வந்து அதிகரிக்கும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமா தான் மழை வந்து முன்னேறுமே தவிர, ஒரேடியாக எல்லா பகுதிகளுக்கும் அப்படியே வந்து மிக கனமழை கொட்டி தீர்த்துட்டு போயிராது. அதனால படிப்படியாக எல்லா பகுதிகளுக்கும் மழை முன்னேறும். இன்று முதல் வானிலையில் மாற்றங்கள நீங்க எதிர்பார்க்க போறீங்க. மழை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், தென் மாவட்டத்தில சற்று வலுவான மழை பொழிவுகள், முதல் மிக கனமழை கூட தென் மாவட்டத்தில எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது வெறும் பொங்கல் நாட்கள் மட்டும் மழைங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் எந்த தேதியில மழை வருதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான், அடுத்து எந்த தேதியில மழை வருங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, உங்க நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நீங்க மறக்காம வானிலை அறிக்கைய நீங்க லைக் பண்ணுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து போகலாம். இப்போ எந்தெந்த மாவட்டத்தில மழை வருங்கிறத பார்க்கலாம். நம்ம பேஜ்ல ஏற்கனவே ப்ராடக்ட்ஸ்லாம் நெறைய குடுத்துருக்குறோம். உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்கள், குளிர்காலங்கள், மழை காலங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு சேல் ஆயிட்டிருக்கு. வேணும் அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர்ல நீங்க வாங்கிக் கொள்ளலாம். தமிழகத்தில் இன்று ஒரு சில மாவட்டத்தில, இன்று முதல் ஒரு சில மாவட்டத்தில தரைக்காற்றுடன் கூடிய கனமழை. புயல் காற்று கிடையாதுங்க. தரைக்காற்று. தரைக்காற்றுக்கும், புயல் காற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. தரைக்காற்று அப்படின்னா 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் காற்று இருக்கும். காற்று சற்று குறைவாகவும், மழை பொழிவு சற்று வலுவாகவும் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். தரைக்காற்றுடன் கூடிய கனமழையானது டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில உறுதியாக எதிர்பார்க்க முடியும். முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் இன்றைக்கு பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். இன்றையிலிருந்து மழை அதிகமாகி வரக்கூடிய ஜனவரி 15, 16 வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கு. அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் மழை அதிகரிக்கும். ஜனவரி 13, 14, 15 தேதிகளில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் ஜனவரி 13, 14, 15ல வலுவான மழையாக இருக்கும். இன்றைக்கு வந்து மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. அப்போ மற்ற இடங்கள்ல மழை வராதாங்க அப்படின்னா, மற்ற இடங்களுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலும் மிதமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும். இன்று முதல் வானிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு, தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பலத்த மழையானது பெய்ய ஆரம்பிச்சிரும். எல்லா பகுதிகளுக்குமே கனமழையானது கண்டிப்பாக இருக்கிறது. டெல்டாவா இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்கள் 2 பகுதிகளுமே மிகச் சிறப்பான மழை பொழிவு. அப்போ மற்ற மாவட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துல. ஏன்னா சென்னைலாம் வந்து அதிகமான பாதிப்புகள் இருக்குமான்னு நெறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா நம்ம சென்னை பத்தி பார்த்துடலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கேடிசிசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 மாவட்டத்திலும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. அதிக ஆபத்துகளோ, இல்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையோ இந்த கேடிசிசில கண்டிப்பா கிடையாது. இயல்பாக இருக்கும். அவ்வப்போது மிதமான மழை வந்து பதிவாகிட்டு போகும். கொஞ்ச நேரம் மழை, குறுகிய நேர மழை தான்
சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல ஒரு குறுகிய நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும். ரொம்ப நேரம் நமக்கு மழை இருக்காது. மயிலாடுதுறையிலிருந்து கன்னியாகுமரி, அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு கனமழையாக தொடர்ந்து பதிவாகும். அதனால வட தமிழக கடலோரத்துக்கு அதிக அளவு நீங்க மழை எதிர்பார்க்காதீங்க. வட தமிழக கடலோரத்தில் மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும். அடுத்தபடியாக நம்ம கடைசியா பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்கள். இத்தனை மாவட்டங்கள்ல மழை வரப்போகுது. நல்ல ஒரு தீவிரமான மழை சொல்றீங்க. ஆனா உள் மாவட்டத்துக்கு மட்டும் ஏன் மழையே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே ஓய்வு கொடுத்தாச்சு. இதுதான் கடைசி மழையாக பார்க்கப்படுது. இந்த மழைக்கு அப்புறம் அதிக பனிப்பொழிவு தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்க போகுது. ஜனவரி 20 வரைக்கும் இந்த மழை விட்டு விட்டு நமக்கு பதிவாகிட்டே இருக்கும். ஜனவரி 20க்கு அப்புறமா நமக்கு மழை வந்து எல்லாமே குறைந்து பனிப்பொழிவு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னாடியிலேருந்தே நம்ம அதான் சொல்லியிருக்கோம். கடந்த வருஷம், போன வருஷமும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போதே சொன்னோம். பொங்கல் வரைக்கும் கனமழை இருக்கும். பொங்கல் நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் மழையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வு கொடுக்குங்கிற அறிவிப்புகள் நம்ம ரொம்ப நாளா வந்து சொல்லிட்டு இருக்கோம். கடந்த வருஷத்திலே நம்ம தெளிவா இத பத்தி நம்ம பேசியிருந்தோம். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கடந்த ஆண்டுல நம்ம என்ன சொன்னோமோ, அதே போலவே இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள் வரைக்கும் மழை நீடித்துள்ளது. இந்த பொங்கல் பண்டிகை நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வானிலை பொறுத்தவரைக்கும் இயல்பு நிலையாக நமக்கு திரும்பிரும். ஆனா இந்த உள் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் இந்த பொங்கல் நாட்கள் கூட நமக்கு மழை வர வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்கெல்லாம் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிக மழை வாய்ப்புகள் கிடையாது. உள் மாவட்டத்துல நீங்க எந்த கவலையுமே தேவையில்ல. மழை வருமா? வராதாங்கிற குழப்பமே உங்களுக்கு தேவையில்ல. உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை பகுதியாக அந்த லேசான சாரல் மழை மட்டுமே ஆங்காங்கே இருக்குமே தவிர, அதிகப்படியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியாது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். தேனி மாவட்டத்தில் பகுதியாக மிதமான மழை கிடைக்கும். தென்காசி மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையும் எதிர்பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் எதிர்பாருங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய வானிலை அறிக்கை. நிறைய பேர் இன்னைக்கு வந்து புயல் வரும், இலங்கை பக்கமா வந்து ஒரு புயல் வந்துகிட்டு இருக்கு, தென் மாவட்டத்தில் புயல் தாக்க போகுது 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்னு தேவையற்ற வதந்திகளை வந்து ஏற்படுத்துறாங்க. தயவு செய்து அப்படிலாம் போட்டு மக்களை பயன்படுத்தாதீங்க. அந்த மாதிரி புயல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. தென் மாவட்டத்திற்கு புயல் பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. மழை மட்டும் கனமழையாக சற்று வலுவாக இருக்குமே தவிர மற்றபடி புயல் பாதிப்புகள், புயல் ஆபத்துகள் கிடையாது. இலங்கை சொல்லுங்க. ஏன்னா இலங்கையில வந்து வரலாறு காணாத கனமழை வந்து ரொம்ப தீவிரமா பதிவாகும். இலங்கை முழுவதுமாகவே வரலாறு காணாத மழைப்பொழிவு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு நிறைய இருக்கு. இலங்கை பகுதிகள் ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இலங்கை போல பாதிக்கப்படாம கனமழையோட தப்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதியில மழை வருங்கிறத முதல்ல முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்காகவே 24 மணி நேரமும் வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து கணிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்க வாங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது.